வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் இடி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1½ ஸ்பூன் மல்லி, துவரம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வெந்தயம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாத்திரத்தை வச்சுருக்கேன், இதில் நம்ம எல்லாமே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக அப்படி இளம் வறுப்பாக வறுத்தா போதும். இது கூட ஒரு 2 அரிசி போட்டுக்கலாம். 2 அரிசி போட்டுக்கிடுங்க. இதை போட்டு இதையும் நல்லா வறுத்து லேசாக வறுத்தா போதும். வறுத்து தண்ணியே ஊற்றாமல் மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா சுடுது, இதை ஆறட்டும். ஆறுனதும் இதை மிக்சியில் வறுத்ததை அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வரேன். வறுத்து அரைச்சி எடுத்துக்கிடணும். இதுக்கப்புறம் தேவையான காய்கறிகளை பார்க்கலாம். கேரட், 1 வாழைக்காய், 1 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ், 2 கத்திரிக்காய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சாம்பார் வெங்காயம். இது கூட கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். சைஸ் புளி எடுத்து இன்றைக்கி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த காய்கறிகளெல்லாம் நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம். எல்லா காய்கறியும் நறுக்கி எடுத்தாச்சு. இது இப்போ நல்லா இன்னொரு வாட்டரில் கழுவி இது இந்த காய்கறி அவிய போட்டுக்கலாம். இதெல்லாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அவிய விட்டுக்கலாம். நல்லா காய்கறி வெந்ததும் நம்ம திரித்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு தக்கன தான் நான் இந்த சாம்பார் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருப்பீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் சாம்பார்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. காய்கறிலாம் நறுக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். நல்ல ஒரு மணம்ங்க. நல்லா வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்புக்கு நல்ல ஒரு மணம் தான். இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் தேங்காயும் போட்டு நல்லா பரபரன்னு பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேகலை, இப்போ தான் லேசாக கொதிக்கவே ஆரம்பிச்சிருக்குது. காய் நல்லா கொதிக்கட்டும். ஒரு அடுப்பில் சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது நல்லா காய் கொதித்ததுக்கப்புறம் நம்ம திரித்து வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இதில் போடலாம். காய்கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்க, நல்லா குழஞ்சிருச்சு காய். கத்திரிக்காய் அப்படியே குழஞ்சிருச்சு. நம்ம இந்த டைமில் மசாலாவை போட்டுடலாம். நான் உப்பு போட்டுட்டேன் ஆல்ரெடி. நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஒரு சொட்டு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். அதனால் நம்ம மிளகாய் வத்தல் போட வேண்டாம். இப்போ இதில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு புளி கரைச்சி ஊற்றிருக்கிறேன். புளி கரைச்சி ஊற்றி இது கொஞ்சம் கொதிக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் தேங்காயும் சின்ன வெங்காயமும் அரைச்சி இதில் போட்டுக்கலாம். இது கொதிக்கிற டைமில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் தேங்காய் போட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் சின்ன வெங்காயமும் தேங்காயும் நல்லா 1, 2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு இருக்கா, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து 2 பேருக்கு தக்கன கம்மியாக தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் மாலை போட்டிருக்காங்க. ஒரு நேரம் தான் சமையல் சாப்பாடு. மதியானம் மட்டும்தான் சாப்பாடு. காலையில் டிஃபன், நைட்டு டின்னர் தான் எங்கள் வீட்டில். அதனால் மதியம் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் சாதம், சாம்பார், ஏதாவது ஒரு பொரியல். இடி சாம்பாருக்கு நீங்கள் அப்பளம் பொரித்து சாப்பிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும்.
இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதை அப்படியே தாளித்து விட்டுக்கலாம். நல்லா அப்பளமும் வத்தலும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். அதே எண்ணெயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு, இது கூட கடலை காயப்பொடி போட்டிருக்கேன், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ தாளித்ததை எடுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய். அவ்வளோதாங்க. இப்போ சூடாக பரிமாறலாம். என் ஹஸ்பண்ட் இன்னும் ஆஃபீஸ் போயிட்டு வரல, கால் பண்ணி கேட்டுட்டு பரிமாறலாம். தேங்க்யூங்க. இதே மாதிரி நீங்களும் இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.